நமஸ்காரம். இந்த பதிவில் நமது தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் யார் அப்படிங்கிற பதிவை இப்போது நம்ம இந்த பதிவில் சமர்ப்பிக்க போகிறோம். நமது ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான நம்ம எதிர்பார்க்காத அளவுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்தது நடக்க மாட்டேங்கிறது, எதிர்பார்க்காதது நடக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது நாம் சில வேளையில் மனசை ரொம்ப நொந்துக்கிறோம். எப்படின்னா, நம்ம மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, எல்லாருக்கும் நடக்காதது மட்டும் நமக்கு ஏன் நடக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதோடு கூட என்னதான் நம் தலையெழுத்து கோணலாக இருந்தால் கூட அதை மாற்றும் சக்தி எந்த வழிபாட்டுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுக்கே இருந்துட்டுருக்கு. அதுக்கு தான் இந்த பதிவில் என்ன பண்ண போகிறோம், பிரம்மதேவன் ஒன்றித்தான் நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே வலிமையான ஒரு தெய்வம் பிரம்மதேவர். ஏன்னா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு லிபின்னு சொல்லக்கூடிய தலையெழுத்தை எழுதக்கூடியவர் பிரம்மா. அந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவருக்கு யார்? குரு பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் பிரம்மதேவர். அப்பேற்பட்ட குரு பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது உகந்த வேலை அப்படின்னா நித்தியமே பிரம்ம முகூர்த்த வேலை. அப்படின்னா 4:30லேருந்து 6க்குள்ள பிரம்ம முகூர்த்த வேலை. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த அந்த பிரம்ம வழிபாட்டை நாம் மேற்கொண்டோமானால் கண்டிப்பாக பிரம்மதேவரனுடைய ஆசையோடு எழுதப்பட்ட எழுத்துக்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டு கண்டிப்பாக நல்லதை செய்வார். அந்த அதிகப்படியான சக்திக்கு, அந்த பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம் அப்படின்னு ஒரு ஜோதிட நியதி உண்டு. நம் வாழ்க்கையை மங்களகரமாக செழிப்பாக இருக்க செய்யக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய பிரம்மா. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கிரகப்பிரவேசம் வச்சுக்கிறோம், நிறைய பூஜைகள் பண்ணுறோம். அப்படிங்கும்பொழுது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பிரம்மாவை நோக்கி நம் தலையெழுத்தை நீதான் மாற்றி அமைக்க வேண்டும். அதோடு கூட ஒவ்வொரு நாளுமே செஞ்சுட்டு வரலாம். பிரத்யேகமாக சொல்லும்பொழுது குரு பகவானுடைய அனுகிரகத்தோடு வியாழக்கிழமை காலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ள 21 தடவை பிரம்ம முகூர்த்தத்தில் குரு பகவானையும் பிரம்மதேவரையும் மனதில் நினைத்து கொண்டு தலையெழுத்தை மாற்ற வேண்டும். என்ன பாவம் பண்ணினாலும் அந்த பாவங்கள்லேருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த மந்திரத்தை, பிரம்மதேவனுடைய காயத்ரி மந்திரத்தை 21 முறை உச்சரித்தோமானால் கண்டிப்பாக நம் வாழ்க்கை தலைகீழாக மாறி எல்லோரையும் போல சராசரியாக யதார்த்தமாக உங்களுக்கு பிடித்தமானவையாக மன நிம்மதி கொடுப்பதாக கண்டிப்பாக அந்த வாழ்க்கை அமையும். அதனால பிரம்மதேவரை நம்ம இந்த காயத்ரி மந்திரத்தின் மூலியமாக 21 தடவை நம்ம சொல்லணும். ஓம் வேதாத்மகாய வித்மகே ஹிரண்யகர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஓம் வேதாத்மகாய வித்மகே ஹிரண்யகர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். பிரம்மதேவரனுடைய மகாமந்திர காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் 21 தடவை நம்ம சேவிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த காயத்ரி மந்திரத்தை நான் எல்லாருக்குமே அனுப்புகிறேன். இந்த மந்திரத்தை கொண்டு எல்லோருமே 21 முறை சொன்னால் எப்பேற்பட்ட தல்லெழுத்தையும் மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் ஹிரண்யகர்ப்பாய தீமகி அப்படின்போது, ஹிரண்யகர்ப்பம் அப்படிங்கும்பொழுது ரிஷிகர்ப்பம் தான். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பகவானால் எழுதப்பட்டக்கூடிய அந்த நிலையை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு மாற்றக்கூடியவர் பிரம்மதேவர். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு பிரம்மதேவரையும் வேண்டிக் கொண்டு குரு பகவானையும் வேண்டிக் கொண்டால் குருவினுடைய அனுகிரகத்தோடு பிரம்மதேவர் நம்முடைய வாழ்க்கை திறனை மாற்றி அமைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். எல்லோரும் பிரம்ம காயத்ரியை விடியற்காலை நேரம் 21 முறை செய்வித்து குரு பகவானுக்கு விளக்கேற்றி வந்தால் நம் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
ஓம் மகா குருவே நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. நமஸ்காரம்.